கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட இந்த காணொளி வழியாக உங்களை வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய வேத தியானமாக உங்களோடு கூட சில வார்த்தைகளை பேசும்படி விரும்புகிறேன். இங்கே பார்க்கிற பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார் என்று வேதத்திலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை நம்புங்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த உலகத்திலே பலரிடத்திலே நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். பல மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அரசியல் தலைவர்களை பலர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே பலர் மீது நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை ஒரு நாள் அவர்களை விட்டு போகும் பொழுது, இல்லாவிட்டால் நம்பினவர்கள் அவரை கைவிடுகின்ற பொழுது அவர்கள் ஏமாந்து போய் விடுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்களை, பிரதர், சகோதரியே, இந்த மனிதனை, இந்த நபரை நான் மலை போல நம்பியிருந்தேன், கடைசி நேரத்தில் என்னை கைவிட்டு விட்டார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பலரை நம்பி இருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த இந்த விபரீதத்தினாலே நீங்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக காணப்படலாம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்களே, கர்த்தருக்கு பயப்படுறவர்களே கர்த்தரை நம்புங்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த உலகத்திலே அநேகரை நம்பி ஏமாந்து போய்விட்டார்கள். மனிதர்களை நம்பி ஏமாந்து போய்விட்டார்கள். இல்லாவிட்டால் பணம் படைத்தவர்களை, வசதி படைத்தவர்களை, அதிகாரத்தில் இருப்பவர்களை பலர் நம்பி காரியங்களை செய்வார்கள். ஒரு உதாரணத்துக்கு, அரசியல்வாதிகளை பலர் நம்பி இருப்பார்கள். இந்த அரசியல்வாதியினாலே இந்த காரியத்தை செய்து முடித்து விடலாம். இந்த மக்களை நம்பி பல காரியங்களை செய்வார்கள். ஆனாலும் சில நேரங்களிலே இந்த நம்பிக்கை முழுவதும் அற்றுப்போன ஒரு சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுவதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நம்புகிறவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நமது ஆண்டவராகிய தேவனை, நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை, நமது தேவனை நாம் நம்ப முடியும். அவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். அவர் நம்பிக்கைக்கு பாத்திரவானாக இருக்கிறார். நீங்கள் தேவனை நம்புகின்ற பொழுது, ஆண்டவரை நம்புகின்ற பொழுது, அவர் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். கர்த்தரை நம்புவருடைய இருதயம் வாழும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுவர்களே கர்த்தரை நம்புங்கள், தேவனை நம்புங்கள், ஆண்டவரை நம்புங்கள். இந்த அருமையான வேளையிலே உங்களோடு கூட பேசக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், கர்த்தரை நம்புங்கள். இதுவரைக்கும் நீங்கள் மனிதர்களை நம்பி நாம் யாவரும் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கை நம்மை தோல்வியடைய பண்ணி இருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்மை ஏமாற்றி இருக்கிறது. இந்த நம்பிக்கை முழுவதும் அற்றுப்போன சூழ்நிலையாக இருக்கிறது. நம்பினவர்கள் எல்லாரும் நம்மை நட்டாரத்திலே விட்டு போய்விடுவார்கள். நாம் நம்பினவர்கள் நம்மை கைவிடுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுவர்களே கர்த்தரை நம்புங்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? நம்முடைய நம்பிக்கை பணத்தின் மேல் இருக்கிறதா? நம்முடைய நம்பிக்கை நம்முடைய சொத்தின் மேலே இருக்கிறதா? நம்முடைய நம்பிக்கை அதிகாரிகள் மேல் இருக்கிறதா? நம்முடைய நம்பிக்கை ஒரு சில மனிதர்கள் மேல் இருக்கிறதா? என்னை கேட்டுக்கொண்டு கருமையான சகோதரியே, இந்த வேளையில் உங்கள் நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்குமா இருந்தால், நம்முடைய நம்பிக்கை நம்முடைய தேவன் மேல் இருக்குமா இருந்தால், இந்த ஆண்டவர் நம்மை கைவிடாதவராக இருக்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவர்களுக்கு துணையாய் இருக்கிறார். அவர் துணையுமாக இருக்கிறார்.
அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர்களுக்கு அவர் கேடகமாக இருந்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி, கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள், ஆண்டவரை நம்புங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக நாம் வாழுகின்ற பொழுது, இருக்கின்ற பொழுது நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் நிச்சயமாக பார்த்து அவர் கனம் பண்ணுவர்களாக இருக்கிறார். கர்த்தரை நம்புவீர்களால் அவர் கைவிடாத தேவனாக இருக்கிறார். மனிதர்கள் நம்மை சில நேரங்களிலே நாம் மனிதர்களை நம்பி நாம் மனிதர்கள் மீது முழு நம்பிக்கை வைத்து தேவனையும் தேவனுக்கு சார்ந்த காரியங்களை நாம் விட்டு விடுகிறோம். ஆனால் கர்த்தரை நம்புகின்ற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை கைவிடாத தேவனாகி இருக்கிறார். ஆண்டவரை நீங்களும் நம்பி இருக்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்கிறவர்களாக மாத்திரமல்ல, நமக்கு கேடகமாக இருக்கிறார். எந்த தீமும் எந்த தீட்டுமங்களை அணுகாதபடிக்கு, எந்த ஆபத்து நம்மை அணுகாதபடிக்கு அவர் நம்மை கேடகமாக இருந்து நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த தேவன் மீது நாம் நம்பிக்கை வைப்போமானால் நம்முடைய நம்பிக்கையை தேவன் கனம் பண்ணுவர்களாக இருக்கிறார். நானும் தேவனை நம்பும் பொழுது நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை மனிதர்கள் மேலே, மனிதர்களுடைய படிப்பின் மேலே, அறிவின் மேலே, பணத்தின் மேலே, அதிகாரங்கள் மேலே, செல்வாக்குகள் மேலே நம்முடைய நம்பிக்கை வைத்து நீங்கள் ஏமாந்து போயிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுகிற காரியம் என்ன? கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள். கர்த்தருக்கு பயப்படுற அன்பு சகோதரி, உங்கள் நம்பிக்கையை தேவன் மேலே நீங்கள் வைக்கின்ற பொழுது இந்த நம்பிக்கையை கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவர்களாக இருக்கிறார். நம்பிக்கைக்கு உரியவர்களை தேவன் நிச்சயமாக அவர் காப்பாற்றுவர்களாக இருக்கிறார். தேவனை நம்புகின்ற பொழுது அவர் நமக்கு துணையும் கேடகமாக இருக்கிறார் என்று இந்த வேதம் தெளிவாக சொல்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பர்களே, சகோதரியே, இதுவரைக்கும் நீங்கள் மனிதர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் சொத்துக்கள் மீது, பணத்தின் மீது, அதிகாரிகள் மேலே ஒருவேளை நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் மேலே நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுவதனால், கர்த்தர் மேலே உங்கள் நம்பிக்கையை நீங்கள் வைப்பீர்களால் தேவன் நிச்சயமாக உங்கள் நம்பிக்கையை வீண் போகாதபடிக்கு அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தேவன் மேல் நம்பிக்கை வைப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். இதுவரை நீங்கள் மனிதர்கள் மேல் வைத்த நம்பிக்கையை விட்டுவிட்டு தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள். அவர் நம்மை முடிவு பரியந்தம் நடத்துவதற்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரியே, நாம் ஜெபத்தோடு கூட இந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்புள்ள பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. கர்த்தருக்கு பயப்படுவளே, கர்த்தரை நம்புங்கள் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே மீது நம்பிக்கை வைத்து உமக்காக வாழ கிருபை செய்யுங்க. இதுவரை நாங்கள் மனிதர்கள் மேலே, இந்த உலகத்தின் மேலே நம்பிக்கை வைத்தோங்க தாவே. இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் உமது பக்கம் திருப்பி உம்மீது நாங்கள் நம்பிக்கை வைத்து நீர் எங்களுக்கு துணையும் கேடகமாய் இருக்கிறபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்மீது நம்பிக்கை வைத்து உமக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் மேலே உங்களை நம்பிக்கையை வையுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். God bless you.